எல்லாருக்கும் வணக்கம். ஏப்ரல் 14 சித்திரை முதல் நாள், சித்திரை கனி, தமிழ் வருடத்தின் முதல் நாள். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த குருதி ஆண்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு வருஷத்துக்கு முன்னாடியே பெருசாக ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முக்கியமாக இந்த பதிவை ஒவ்வொரு தாய்மார்கள், சிங்கிள் பேரண்ட், நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் சரி, குழந்தை வச்சிருக்கிறவங்க, அதாவது மேபி இது காலேஜில் படிக்கிற பசங்களோட மதருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எஸ்பெஷலி இது வந்து ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th இருக்கிற பசங்களுக்கான பேரண்ட்டுக்கு முதல்ல குட் டச் பேட் டச் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி நண்பர்களை யாருமே தொட்டு விளையாட வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. ஒருவேளை அப்படி தொட்டு அடித்து விளையாடுறதுல ஏதாவது குழந்தைக்கு, உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் குழந்தைகள் மூலிமா கூட இருக்கிற குழந்தைக்கோ ஏதாவது இன்ஜுரி ஆயிட்டா கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். எல்லா அம்மாக்களும் அந்த குழந்தைய போய் பாருங்க. மணி மைண்டடாக இருக்காதீங்க, ரொம்ப கேவலமாக நடந்துக்காதீங்க. உங்கள் குழந்தைய ஒரு குழந்தை தள்ளி விட்டுட்டா நீங்கள் எப்படி துடிப்பீங்க? அந்த குழந்தை மேலே தப்பே இல்லாமல் யதார்த்தமாக கூட அது ஆயிருக்கட்டுமே. உங்கள் குழந்தைக்கு நடந்ததுன்னா பெற்ற தாய் உங்கள் வயிறு மனசு துடிக்கும் இல்லை, உங்கள் புள்ள கஷ்டப்படுறது. அதே போல் அந்த குழந்தைக்கு ஆயிட்டாலும் பெரியவங்களுக்குள்ள ஏதாவது ஈகோ இருந்தாலோ ஸ்டேட்டஸ் இருந்தாலோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த குழந்தைய உங்கள் குழந்தைய அழைச்சிட்டு போய் நேரில் பார்த்து குழந்தைக்கு தைரியம் சொல்லுங்க. குழந்தை ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் அந்த குழந்தையோட பேசுங்க. குழந்தை மனசுல தாழ்வு மனப்பான்மை, ஈகோ, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் உண்டாக்குற அளவுக்கு விட்டுறாதீங்க. ஏன்னா இது என் வீட்டில் இப்போ நடந்திருக்கு. பரீட்சை எழுதி முடிச்சுட்டு முதல் மாடியிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது பழக்கமே இல்லாம நண்பர்களா கூடயோ விளையாடிக்கிட்டோ இல்லாம தானா இறங்கி வந்த பையனை பின்னாடி வந்த ஒரு பையன் பிடிச்சி தள்ளி விட்டதுனால கை முறிவு ஏற்பட்டிருக்கு. விழுந்த இடத்துலயே புள்ள கதறி இருக்கான். அந்த தள்ளி விட்ட பையனும் அங்கிருந்து ஓடி போயிட்டான். தள்ளி விட்டப்ப சிரிச்சிருக்கிறான் விழுந்த பிள்ளைய பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடிட்டான். இதுக்கப்புறம் பள்ளி நிர்வாகம் சுத்தம் மோசமான நிர்வாகமா இருக்கு. முக்காவாசி பள்ளிகள் இன்னைக்கு அப்படிதான் செயல்படுது. பாதி பள்ளிகள்ல டெய்லியும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது சோசியல் மீடியாலேயோ வெளியிலேயோ யாருக்கும் அது தெரியறதில்லை, பெற்றவங்களும் கொண்டு வரதில்லை. அவ்வளோ பெரிய பள்ளிக்கூடமா? இந்த பள்ளிக்கூடத்தை மேலே நம்ம எப்படி எதிர்த்து போராடுங்க. ஏன் என்ன பண்ணிடுவாங்க? டொனேஷன் வாங்குறாங்கல்ல, அவங்க கேட்குற பணத்தையெல்லாம் கொடுத்துதான் நம்ம பிள்ளைய படிக்க வைக்கிறோம். இந்த ஸ்கூல்ல படித்தா நம்ம பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கும், இந்த ஸ்கூல்ல படித்தா இந்த யூனிஃபார்ம் போட்டா இப்படி என் பிள்ளை இங்கிலீஷ் பேசுனா, இப்படிலாம் ஒரு கனவோட தான் நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்த்துறோம். அது விபத்தோ இல்லை தானா நடந்தோ ஏதோ ஒன்று, ஒரு குழந்தை கீழே விழுந்துட்டா அவ்வளோ பொம்பளைங்க தானே இருக்காங்க. இன்னைக்கு பெண் சமூகம், பெண் சமுதாயம், பெண் முன்னேற்றம், பெண் வளர்ச்சின்னு பேசுகிறோம். கரஸ்பாண்டன்ட்ல இருந்து ஹெச்எம்ல இருந்து பிரின்சிபால்ல இருந்து முக்கால்வாசி பெண்கள் இருக்கிறீங்க. எல்லாரும் புள்ள பெற்றவங்க தானே. ஒரு சில பள்ளிகளில் நடக்கிற இந்த இது வெளியில வரணும். எல்லாருக்கும் ஒரு பயம் வேணும். அதே பள்ளிக்கூடத்துல விஐபி பசங்க படிக்கிற அதே பணம் கட்டி தானே நம்ம பசங்களும் படிக்கிறாங்க. ரோட்ல கீழே விழுந்துட்டாலே எவனே தெரியாதவன்லாம் பைக்கை நிறுத்திட்டு போனை எடுத்து கடைசியா யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஆட்டோவோ ஆம்புலன்ஸோ கூட்டிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆம்பளையோ பொம்பளையோ வயசானவங்களோ எவ்வளோ உதவி பண்றாங்க. ஒரு பள்ளி வளாகத்துல பள்ளிக்கூட டைம்ல இது நடந்திருக்குது. குழந்தை ஆக்சிடென்ட் ஆனப்ப ஒரு கையோ காலோ ஒன்று மாற்றி விடல, ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணல. அதாவது இப்போ உங்களுக்கு கீழே விழுந்துச்சிங்கன்னா ரத்தம் வருது, நிற்காம வருது, என்ன பண்ணுவோம்? அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு மஞ்சத்தூளோ ஒரு காப்பி தூளோ வைக்கலாம்.
இல்ல ஒரு ரோட்ல நடந்துட்டா ஒரு ஈர துணியை வச்சு கட்டி உடனே ஒரு ஆம்புலன்ஸுக்கோ ஆட்டோவோ பிடிச்சி எமர்ஜென்சி சேர்த்துவோம். ஆனா எலும்பு உடைச்சிட்டா எம்பிபிஎஸ் எம்எஸ்ல இருக்கிறவங்க கூட தொடமாட்டான். அவன் என்ன சொல்லுவான்னா, எலும்பு ஃப்ராக்சர் ஆயிருக்கு, ஆர்த்தோ வந்து தான் பார்ப்பாங்க அப்படின்னா, மைனர்னா சிம்பிளா முடிஞ்சிரும், மேஜர்னா சர்ஜரி வரைக்கும் போகுது அப்படின்னா அதுக்குமே ஒரு எலும்பு டாக்டர் வேணும். ஆன் த ஸ்பாட்ல ஹெவி இன்ஜுரி ஆகி புள்ள கதறும்போது மரக்கட்ட ஸ்கேலை உடைச்சு அந்த இடத்துல கட்டு போட்டுட்டு அங்கேயே உட்கார விட்டுட்டு பெத்தவங்களுக்கு கூட தகவல் சொல்லாம ஒரு அவசர உதவிக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்காம அதையும் மீறி பிள்ளைய காணான்னு பெத்தவங்க உள்ள வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒரு பொம்பளை கூட வாயை திறந்து கவலைப்படாதீங்க உங்க பிள்ளைக்கு இதுதான் ஆயிருக்கு நாங்க இந்த உதவிதான் பண்ணிருக்கோம்னு சொல்லாம அப்படியே விட்டு ஒரு தாயா அந்த பிள்ளைய அவசரமா ஒரு கேப் புக் பண்ணி எமர்ஜென்சி வார்டில் கொண்டு போய் அட்மிட் பண்ணும்போது ஆல்ரெடி கை பெருசா உடஞ்சு போச்சு. உடஞ்ச கைய திருப்பி அந்த ஸ்கேலை வச்சு கட்டு போட்டதுனால இன்னும் 3-4 துண்டா எக்ஸ்ட்ரா உடைஞ்சு அந்த எலும்பு சேஃப்டியா கொண்டு வராம ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணதுனால 2 விரல் போயிடுச்சு. குழந்தைக்கு பல்ஸ் இல்லை. எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறாங்க, சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. குழந்தை துடிக்கிறாப்படி, தண்ணி கூட கொடுக்கக்கூடாது அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போ அடுத்தது அவசர சிகிச்சை பிரிவுல இருந்து ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்காங்க. இது நடந்ததுனால அந்த தாயோட நிலைமை, உள்ள இன்னும் பரீட்சை எழுதல, அந்த குழந்தையோட ப்ரொமோஷன், ஒரு டீச்சர் கூட வரல, ஒரு சார் பேசல, கரஸ்பாண்டன்ட்ல இருந்து எல்லாருக்கும் தெரியும். இப்ப இது என்ன அலட்சியம், என்ன புடிங்கிற போறாங்க அப்படின்னு. எல்லாரும் புள்ள பெத்தவள்க, எல்லாருக்கும் ஆம்பளை பசங்க இருக்கு, எல்லாரும் பொம்பளைங்க. ஒரு மனசாட்சி வேண்டாம், அந்த குழந்தை உன் பள்ளி மாணவன் தானே. இது இன்னைக்கு என் வீட்டுல நடந்தது. அந்த தள்ளி விட்ட பையனோட அம்மா வந்து அந்த பையனை வச்சு நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி அந்த பையனை கேட்க ஆரம்பிச்ச உடனே உடனே போனை கட் பண்ணிட்டாங்க. வந்து கேட்கல. குழந்தையும் அந்த பையனும் நண்பன் கிடையாது, சேர்ந்து விளையாண்டுட்டு வரல. இது வந்து அடுத்தது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு அம்மாக்கும் தான் தெரியும் தான் பிள்ளைக்கு வரும்போது அந்த புள்ள துடிக்கும் போது அதோட பிரச்சனைகள் என்ன. எல்லாரும் 10 மாசம் சுமந்துதான் பெக்கிறாங்க, ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை பாலாக்கி எல்லாம் அப்படிதான் நடக்குது. நான் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லல. யாருக்குமே மனசாட்சியே இல்லையா? ஸ்கூல்ல அவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவ்வளோ பேரண்ட் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கதற கதற தூக்கிக்கும் போது தெரியும். அப்படி தீண்டத்தக்காதவங்களா? ஜாதி தெரியல எனக்கு. 5 நேரம் தொழுகிறாங்க, நோன்பு டைம் வேற, கடவுள்கிட்ட உண்மையா இருக்கணுங்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தைகிட்ட ஒரிஜினல் இஸ்லாமியர் மதத்துல எனக்கு தெரிஞ்ச என் அறிவுக்கு 1000 பிரச்சனைகள், பெரியவர்களுக்குள்ள 1000 விரோதம் இருந்தாலும் குழந்தைகளிடம் உன்னுடைய இதே வெறுப்பை காட்டாத, உன் பாகுபாட குழந்தைங்கள்ட்ட காட்டாதுன்னா எல்லா தெய்வமும் சொல்லுது. ஆனா இந்துக்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய சாமியை வச்சு கும்பிடுவோம். கிறிஸ்டியனும் முஸ்லிம்ஸ் மட்டும் ஒரே தெய்வத்தை ஓயாம தொழுவாங்க. அந்த தொழுகைக்கு நீ உண்மையா இருக்கியா? குழந்தைக்கு கை போயிடுச்சு, விரல் போயிடுச்சு, நாடி துடிப்பு இல்லை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, கடவுளை மட்டும்தான் வேண்டிட்டு இருக்கோம். இப்படி தள்ளிவிட்ட பேரண்ட் இப்படி இருக்காங்க, பள்ளி நிர்வாகம் இப்படி இருக்கு. இதை ஏன் நான் இதுல சொல்றேன்னா, இது ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல நடந்த துக்க சோகம் தீர்க்கவே முடியாம மூச்சு விட முடியல, கதறி அழ முடியல, என்ன முடியல, நிறைய இருக்கு. டாக்டர் வந்து நம்பிக்கை கொடுக்கல, ஆபரேஷன் பண்ணணும், முதல்ல சர்ஜரி முடிப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாளையெல்லாம் வலி தாங்கவே முடியாது. அந்த குழந்தை துடிச்ச துடி பெத்த தாய் எப்படி கதறினாங்கன்னு வீடியோ எடுத்து போட முடியல. எனக்கு நான் இத்தனை கோயில் போறேன், இவ்வளவு சாமி கும்பிடுறேன், எந்த சாமி எங்க போச்சுன்னு தான் தோணுது.
அதை மீறி ஒருவேளை பிள்ளைக்கு அங்க அடிபட்டு உயிர் போயிருந்தா இந்த நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கோம்? பள்ளி நிர்வாகம் முதல்ல அவசர சிகிச்சை பிரிவுக்கு குழந்தைய கூட்டிட்டு போகல. தள்ளி விட்ட பையனை கூப்பிட்டு விசாரிச்சு சஸ்பெண்ட் பண்ணி பேரண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணல. இன்னைக்கு தள்ளி விட்டவன் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான். அவன் ஜாலியா ரீஓப்பனுக்கு போயிட்டு இருக்கிறான். அந்த பையன் ஜாலியா அவன் ஃபேமிலியோட இருக்கான். ஸ்கூல்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த குழந்தை எப்படி இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்? அடிபட்ட ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்றாங்க. இவங்க பணம் கொடுப்பாங்க, நாங்க பிள்ளைய அப்படியே போட்டு வைக்கல. ஒரு பொறுப்பற்ற இந்த நிர்வாகம் இப்படி செயல்படுது. இதே ஒரு விஐபி பையனுக்கு அப்படி நடந்திருந்தா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எவ்வளோ பெண்கள் என்னோட வீடியோ பாக்குறீங்க. உண்மையாலுமே இந்த கஷ்டத்துல எனக்கு கூட யாருமே கிடையாது. இந்த துக்கத்துல இருக்கும்போது பவித்ரா, ஒரு சில சகோதரிகளோட கமெண்ட் வேற எதுக்கும் கவனம் போடுறீங்க. அப்பதான் யாரு என்னன்னே தெரியாத ஒருத்தவங்களை கூட உங்க டைம்ல அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கி அவங்கள பாராட்டுறீங்க பாருங்க. இந்த மனசுதான் கடவுள்னு நான் நினைக்கிறேன். ஒரு பள்ளி ஆசிரியை எவ்வளோ ஜென்ரேஷனா எவ்வளோ குழந்தைகளோட எதிர்காலத்தை உருவாக்குற ஒரு பள்ளி நிர்வாகம் இப்படி பொறுப்பற்று செயல்படுது. ஒரு விஐபி பையனுக்கு இப்படி நடந்தா எத்தனை போன் கால் போயிருக்கும், எத்தனை கேரிங் இருந்திருக்கும். கரஸ்பாண்டன்ட் ஒரு பக்கம் அடிச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் பிரின்சிபல் அடிச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் இது. அப்ப நான் என்ன சொம்பையா அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு இதுக்கு போராடுறதுக்கு எனக்கு தைரியம் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பெண்ணும் அம்மாவா இருப்பீங்க, சகோதரியா இருப்பீங்கன்னு நம்புறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க உணர்வை தொட்டுச்சுன்னா ஐ சப்போர்ட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும், நான் இப்பதான் அப்கமிங் வந்துட்டு இருக்கேன். எனக்கு பெரிய இதுல ஒன்றும் இல்லை. காவல்துறை இது எந்த அளவுக்கு கொண்டு போகுது, சிபிஎஸ்இ நிர்வாகம் எந்த அளவுக்கு எடுக்க போறாங்கன்னு தெரியல. நியாயம் கிடைக்கலைன்னா எந்த பள்ளி வளாகத்து மூலியமா என் குழந்தையோட உயிர் பாதிப்பு, கிட்டத்தட்ட உயிர் போற நிலைமை, நாடி துடிப்பு இல்லைங்க. உங்க பிள்ளைங்க, இந்த பதிவு பார்க்குற உங்க பிள்ளைங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நடந்தா என்ன பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இப்படிதான் அழுதுட்டு விட்டுருவீங்களா? நம்ம படிக்கிற காலத்துல நான் 90s கிட்டுங்க. அப்போ கூட கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு அடிபட்டா சத்துணவுல போய் மஞ்சத்தூள் வாங்கிட்டு வா, காப்பித்தூள் வாங்கிட்டு வா, ஓடி போய் துணி கர்ச்சிப்பை நினைச்சு ஷாலை நினைச்சுலாம் கட்டி விட்டு ஜிஹெச் கொண்டு போவாங்க. பிள்ளைங்களுக்குலாம் வசதி இருக்காது. அப்ப செல்போன் கிடையாது. வாத்தியாருங்கெல்லாம் சரி, டீச்சரும் சரி, அந்த பொண்ணு பேரை சொல்லி அந்த புள்ள வீட்டு பக்கம் யார் இருக்கிறீங்க, யாத்ரா வீட்டு பக்கம் யார் இருக்கிறீங்க, சாயந்தரம் வரும்போது ஸ்கூல் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போயிட்டு அவளை போய் பாருங்க, விசாரிச்சுட்டு வாங்க, தைரியம் சொல்லுங்க, அவளுக்கு வீட்டு பாடம்லாம் எழுதி கொடுங்க, கிளாஸ்ல நடக்கிறதெல்லாம் சொல்லுங்க. இப்படிதானங்க அந்த காலத்துல நம்ம படிக்கிறப்பெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூல்ல நடக்கிற பிரச்சனை வரும்போதும் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொருத்தரும் அவுத்து போட்டு ஆடுற வீடியோஸ் பாக்குறோம். அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி பள்ளி பிள்ளைகளுக்கு பொறுப்பற்ற எல்லா பள்ளிகளையும் நான் சொல்லல, மனசாட்சியே இல்லாம மனிதாபிமானமே இல்லாம என்ன புடுங்கிட முடியும்னு அசால்ட்டா இப்ப வரைக்கும் உட்காந்துருக்காங்க. இந்த பிள்ளைக்கு இன்சிடென்ட் நடந்து கூப்பிடவே இல்லை ஒருத்தரும். இது மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலில் வந்து இந்த 11 மாதத்தில் தப்பே பண்ணது அந்த குழந்தைய போட்டு மேக்ஸ் டீச்சர் அடித்து 5 விரல் பதிஞ்சிருக்கு. அதுக்கு போய் கரஸ்பாண்டே ஹெச்எம்மையும் பார்த்தேன். அவங்க ரொம்ப மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த மாதிரி நடக்காத மாதிரி பார்த்துக்கிறோம், டீச்சருக்கு வீட்டில் பிரச்சனை அதனால இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி நான் அதுக்கு பெரிய சண்டை போட்டேன். மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. சரி புள்ள திரும்பி அங்கே படிக்கணுமே நான் அமைதியாக வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் கலந்துக்கிட்டால் போதும்னு ஸ்டூடெண்ட்டை சொல்லிவிட்டு, இந்த குழந்தைய மட்டும் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த குழந்தைய மட்டும் ஹெச்எம் ரூமுக்கும் பிரின்ஸிபல் ரூமுக்கும் மாற்றி மாற்றி கிளாஸ் டீச்சர் கூட்டிகிட்டு போய் காசு வேணும் காசு வேணும்னு சொல்கிறதும், அவங்க அம்மாவுக்கு ஸ்கூலில் இருந்து ஃபோனை போட்டு
எப்போ பணம் கொடுப்பீங்க? 1800 கொடுக்கணும், 2300 கொடுக்கணும், 100 கொடுக்கணும் அப்படின்லாம் ஸ்கூலுக்கு சொல்லி அவ்வளோ பணம் ஃபீஸ் இல்லாமல், ஸ்கூல் ஃபீஸ் அகாடமிக் ஃபீஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7,000 7,500 8,000 கிட்ட டான்ஸ்க்கு காஸ்டியூமுக்கு 3,200, அதுக்கப்புறம் கேம்புக்கு 800 ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி 150 அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2,300 இப்படி எல்லாம் நாங்களும் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறதுனால கொடுக்க வேண்டியதாக போச்சு. குழந்தைகளை வந்து மிரட்டுறது, பணம் வாங்கிட்டோன்னு சொல்கிறது இது. ஆனால் கிளாஸ் டீச்சர் இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. அட்மின் ஆஃபீஸ்லேருந்து லேண்ட்லேருந்து கூப்பிட்டு பேசுகிறவங்க, இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் நடந்திருக்கு, அவங்க அதுக்கு கூப்பிடலை. ஸோ இதையும் நான் கேட்டாச்சு, அதுக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது. ரெண்டுங்களா ஸ்கூலில் ஜாயின் பண்ணி வருஷம் முடிகிறப்ப நவம்பரில் தான் ஸ்கூல் ஐடி கார்டு கொடுத்தாங்க. பாஸ்போர்ட்டுக்கு போனஃபைடுக்கும் ஐடி கார்டுக்கும் அவ்வளோ அலைஞ்சேன், அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. யூனிஃபார்ம் ரொம்ப லேட்டாக கொடுத்தாங்க. இப்படி எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு போனோம். ஒரு பணம் கட்டுறது நாங்கள், ஆம்பளைங்க வந்து அங்கே இருக்கிறவர்களெல்லாம் பல்ல அடித்து பேசுகிறாங்க. ஒரு செக்யூரிட்டியிலேருந்து, பிடி டீச்சர்லேருந்து, கிளர்க்கு வரைக்குமே ரொம்ப அவமரியாதையாக முதல்ல போனால் உட்கார சொல்கிறதில்ல. ஒரு சிங்கிள் மதருங்கிறதா, இல்லை பொம்பளை தனியாக வர்றதுனால நினைக்கிறதா, இல்லை இவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. இதே பேரண்ட்டோடு வரும்போது, ஒரு ஆணோடு வரும்பொழுது, இல்லை ஒரு பெரிய பதவியோடு வரும்பொழுதெல்லாம் நல்லா பல்ல கட்டி பேசுகிறாங்க எல்லாருமே. எனக்கு சுத்தமாக அந்த ஆசிரியருங்கிற மரியாதையே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த 11 மாதம் நிறையா ஃபேஸ் பண்ணியாச்சு. நானும் சரி இந்த வருஷம் கடந்துடலாம், நெக்ஸ்ட் இயர் கரஸ்பாண்டன்ட். இந்த இத்தனை கம்ப்ளைண்ட்டும் ஒவ்வொரு முறையும் பிரின்ஸிபல், ஹெச்எம் 2 பேருமே உமன் ப்ளஸ் கரஸ்பாண்டன்ட் வரைக்கும் போய் கரஸ்பாண்டண்ட்டையும் பார்த்து பேசியாச்சு. ஹை ரெக்கமெண்டேஷனில் தான் போயிருக்கிறோம். எந்த கிரெடிட்டும் கிடையாது, எல்லா பில்லும் கிளியரு. வேறு என்னங்க பண்ணணும்னு தெரியல. வேறு எந்த ஒரு ஸ்டடீஸ் வைஸ், அகாடமிக்ஸ் வைஸை ஹிந்தியில் தான் கற்றுக்கணுன்றாங்க, அதுக்கும் சேர்த்தியாச்சு. ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நல்லா படிக்கிற குழந்தையும் கொஞ்சம் மந்தமாகி போச்சு. சரி, முதல் வருஷம் நம்ம இதுக்குள்ளே போயிருக்கோம், அடுத்த வருஷம் பார்த்துக்கணும், அவ்வளோ விட்டு கொடுத்தாச்சு. அவ்வளோ மன உளைச்சல் ஒரு அம்மாவா. பட் அதெல்லாம் மீறி ஒரு எமர்ஜென்சிக்கு கூட சேர்த்தாமல் இவ்வளோ அசால்ட்டாக எங்கே புள்ள விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி கதறி மயங்கி கடந்துச்சோ அதே இடத்துல போய் ஒரு பெத்த தாய் போய் பார்த்து பதறி அள்ளி தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடின இந்த வலி எந்த தாய்க்கும் வரக்கூடாதுங்க. போலீஸ் ஃபுல் சப்போர்ட், போலீஸ் ஃபுல்லாக ஸ்கூல் பக்கம் சப்போர்ட் இருந்தாலும் உள்ள நல்ல உயர் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, நல்ல சிபிஎஸ்சியில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்பிட்டு இருக்கிறோம். எங்கள் அப்பா முருகனையும் பாபாவையும் நம்புகிறேன். நான் இந்த நிமிஷம் எனக்கு ஆறுதல் தேடுற உங்கள் எல்லாரையும் நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் ஆசீர்வாதமாக அந்த குழந்தைக்கு கிடைக்கட்டும். இதுக்கு ஒரு நல்ல முடிவு வேணும். எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரே விஷயம், எங்கேயோ நடக்குது செய்தி மட்டும் நம்ம கேட்டுட்டு போகிறோன்னு தப்பா ஸ்ட்ரோல் பண்ணிட்டு போகாதீங்க, தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க. நானும் எங்கேயோ நடந்ததுனால வருத்தப்பட்டிருக்கேன், அனுதாபப்பட்டிருக்கேன், இறங்கி போராடி இருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு என் வீட்டில் நடக்கும்போது உதவி செய்ய வரவங்களையும் உயர் பதவியில் இருக்கிறவங்க மிரட்டுறதுனாலையும் பணம் கொடுக்கறதுனாலையும் ஆஃப் ஆகுது. இதையும் மீறி நான் இதை வெளியில கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். முக்கியமா பவித்ராக்கு இன்னொரு சில சகோதரிகள்லாம் என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டதுனால முதல்ல என்ன உங்க சகோதரியா நினைச்சு என் கூட பேச ஆரம்பிச்ச ஒரு சில நல்ல இதயங்கள்கிட்ட நான் இந்த மாதிரி சோகத்திலையும் துக்கத்திலையும் இருக்கேன், அதை நான் வெளியில காட்டிக்க கூடாது, விளம்பரம் தேடுறேன்னு எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் சொல்லுவாங்க. நான் இப்ப கிளம்பி வந்திருக்கேன் புதுசா உங்க யூடியூப் குடும்பத்துல, அதனால நானும் அந்த மாதிரி அப்படின்னு உங்களுக்கு தோணிடக்கூடாதுங்கிறதான் காட்டல. இன்னைக்கும் நான் கோயில போய் வேண்டிட்டு தான் வந்திருக்கேன். சாமி இல்லைன்னு தோண எனக்கு நம்பிக்கையே இல்லாம, பணம் பலம் இல்லை, பதவி பலம் இல்லை, உறவுகள் இல்லை, ஆனா அந்த கடவுள் மூலியமா அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதை பகிர்ந்துக்கிறேன். இஸ்லாமியரோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோ இந்துவோ நம்பிக்கை கடவுள் மேல வைங்க, கடவுள் ஏதாவது வகையில கொண்டு சேர்ப்பாங்க. என் நம்பிக்கை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இப்படி எங்கேயோ நடக்குதுன்னு யாரும் ஒதுங்கி போகாதீங்க. இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், ஸ்கூல் ஸ்போர்ட்ஸை தவிர இதுல ஒருவேளை டீச்சர்ஸ் யாராவது பாக்குறீங்கன்னா
நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இருந்திருப்பீங்க, நான் இன்னும் நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் பாக்குறோம். ஆனா எனக்கு அப்படி அமையல. என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு நல்ல டீச்சர் அமையல, நல்ல பிரின்சிபல் அமையல, நல்ல ஹெச்எம் அமையல, நல்ல கரஸ்பாண்டன்ட் அமையல. இந்த குழந்தை 5-6 வருஷமா படிச்ச ஸ்கூல்ல பிரச்சனைன்னு தான் இந்த ஸ்கூல்ல கொண்டு வந்து 1 வருஷம் 11 மாசம் தாங்க ஆச்சு. போன ஜூன்ல போனாரு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஏப்ரல் இப்பதானே தொடங்கியிருக்கு. ரொம்ப வேதனையா இருக்குங்க. வயிறு எரியுது. நாசமா போவாங்க, சாபம் விடுறேன். இது என்னோட பர்சனல் அங்கலாய்ப்பு. சட்டப்படி நான் ஃபாலோ பண்ணுவேன். எதுவுமே முடியலன்னா இதே யூடியூப்ல லைவ் போட்டுட்டு நான் அந்த பள்ளி நிர்வாக வாசல்ல உங்க முன்னாடி நியாயம் கிடைக்கலைன்னா என் உயிரை மாத்திப்பேன். அதுக்கு அந்த பள்ளி நிர்வாகம் தான் பொறுப்பு. இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. என்னோட 1-2 வீடியோக்கள் வரும். அதுக்கப்புறம் நிலைமையை பொறுத்து நான் ஷார்ட்ஸ் போடுறேன். எல்லாரும் பத்திரமா இருங்க. எல்லாரையும் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்கள்ட்டையும் பேசுங்க. உங்க பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லி கொடுங்க. விளையாட்டுல விபத்து நடக்கிறது ஓகே. இது வேணும்னே அந்த பையன் தள்ளி விட்டுருக்கிறான். அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. அவங்க அம்மா நல்லா பேசுவாங்க. அவளும் ஒரு பொம்பளை தானே, 2 புள்ள பெத்தவ தானே, அவ ஓடி வந்து பார்த்திருக்கலாமே. ஒரு குழந்தைக்கு நாடி துடிப்பு இல்லைன்னா நீ அம்மாவா இருந்து உன் பிள்ளைக்கு ஆச்சுன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் எல்லாரும் நினைச்சு பாருங்க. நிறைய பேசிட்டே இருப்பேங்க, பைத்தியம் ஆயிடும் போல. கோயிலுக்கா போய் வேண்டுதல் வச்சிருக்கோம். நல்லா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எல்லாரும் உங்க பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோங்க, சேஃப்டியா இருங்க. கொரோனா வந்துதான் பாதி அழிச்சு வச்சு. மீதி இருக்கிற காலத்துலயாவது எல்லாரும் மனிதாபிமானத்தோட நடந்துக்கோங்க. பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.